மீன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசி ஜென்ம சனி போயிட்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை உங்க ராசியில விழுகுது. ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாகிறார். ரொம்ப யோகம். ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகிறது அப்படிங்கிறது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கெடுதல் நடந்தாலும் உங்களால தாங்க முடியும், அல்லது அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராம போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறது அமைப்பு. ராசி அதிபதி அதுவும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்துல போய் உச்சமாகுது. அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது. தெய்வம் கூட இருந்து உங்களை காப்பாற்ற போறாங்க. 5ஆம் இடங்கிறது குழந்தை ஸ்தானம். உங்க ஜாதகத்தின் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி, உங்க குழந்தைகளுக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கறத நிச்சயமா உண்டு. ராசி அதிபதி உச்சமாகும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். குரு அப்படிங்கிறது குழந்தை, தங்கம், நகை இதெல்லாம் சொல்லக்கூடியவர். அப்ப அதெல்லாமே உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இழந்திருந்தாலும் கூட இப்ப மீண்டும் அதை ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அவரே 10ஆம் அதிபதியாகி உச்சமாகிறார். அப்ப 10ஆம் அதிபதியாகி உச்சமாச்சுன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உண்டு. தொழில், புதிய தொழில் தொடங்க போறீங்க, தொழில்ல வளர்ச்சி உண்டு. ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனியில தொழில் நல்லா இருக்காது, டல்லாதான் இருக்கும், பெரிய வியாபாரம் எல்லாம் இருக்காது. சோ இந்த 10ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரம் செழிப்பா இருக்கும். வியாபாரத்துல இருந்து அந்த நஷ்டங்கள் எல்லாமே விலகும். தேவையில்லாத கண்திருஷ்டிகள், நெகட்டிவ் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் விலகும். கெட்ட நபர்களுடைய சேர்க்கைகள் விலகும். கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகும். கெட்ட பார்வைகள் கூட உங்க மேல இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுடைய கெட்ட பார்வை உங்க மேல இருக்குதுன்னா கூட இந்த குரு பார்வை பெறும்போது அதனுடைய தாக்கம் சுத்தமா குறையும். அப்ப குரு பார்வை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 3 இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியை பார்ப்பார், அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கிறது. ஜென்மசனில ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆயிரும், எல்லாருமே விட்டு விலகிடுவாங்க. ஆனா இப்போ இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிகாட்டியாக யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாமே நடக்கும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க உங்களுக்கு லாபங்கள் பெருக போகுது. லாபத்தில் அதாவது இத்தனை நாள் விரயம் நிறைய ஆயிருக்கும், பணவரவு வந்திருந்தாலும் விரயங்கள் ஆயிருக்கும். பட் இப்ப வரக்கூடியது உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும், நிலைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 11ஐ குரு பார்க்கும் பொழுது எதிர்ப்பாளர் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல ராசியை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறைக்கப்படும்.